நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான். விஜய் எளியவன் குரல் தான். விஜய் தனியால் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. வேலூர் வருகை தரும் விஜய்க்கு தாவேக்கமரர் உற்சாக வரவேற்பளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது பள்ளிகொண்டா அருகே அகரம்சேரியில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்பு வருவதற்காக அந்த பகுதியை நெருங்கி சென்றிருக்கின்றார். ஸ்ரீபெரும்புதூர் வந்தது முதலே விஜய்க்கு தொடர்ந்து அந்த வழியெங்கும் நிறைய தொண்டர்கள் காத்திருந்து வரவேற்பினை வழங்கி வருகின்றார்கள். எனவே விஜயனுடைய வாகனம் மெதுவாகத்தான் செல்லுகின்றது. 12 மணியிலிருந்து 3 மணிக்கு உள்ளாக நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது பள்ளிகொண்டாவை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அகரம்சேரி என்கின்ற பகுதியில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்க இருக்கின்றார். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வாணியம்பாடி, ஆம்பூர் என்று சிறுபான்மை மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம். விஜய் பெரிய அளவில் வாக்கு வங்கியை நிரூபிக்க கூடும் என்று இந்த தேர்தலில் கருதப்படுகின்றது. வழக்கமாக சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும்தான் செல்லும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த முறை அதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மகளிர் வாக்கிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார்களோ அதே போன்று சிறுபான்மையினர் வாக்குகளுக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் தருகின்றார்கள். எனவே சிறுபான்மையினர் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய வேலூர் மாவட்டத்திலும் விஜய்க்கு வரவேற்பு வழங்கக்கூடிய பகுதியில் நிறைய சிறுபான்மை மக்களையும் பார்க்க முடிகின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்திலும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜயனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நிறைய சிறுபான்மையின சமூக மக்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். வரக்கூடிய வழியிலும் நிறைய வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டது. எனவே சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு தான் செல்லும் என்கின்ற நிலையிலே தமிழக வெற்றி கழகம் அந்த வாக்கு வங்கியை ஒரு பெரிய அளவில் சரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கள அளவில் பலராலும் பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் வேலூர் மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெறுகின்றது. நிறைய பெண்களும் வந்து விஜய்க்கு வரவேற்பு வழங்கியிருந்த அந்த காட்சிகளை காண முடிகின்றது. எதிர் திசையிலும் வாகனங்களை ஓட்டி சென்று பாதுகாப்பற்ற முறையில் ஆபத்தான முறையிலே நிறைய இளைஞர்கள் வருகின்றார்கள். விஜய் வரக்கூடிய வழியெங்கும் பல இடத்திலே தன்னை நெருங்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். ஒரு பக்கம் கைகளை அசைத்து இளைஞர்களுடைய அந்த உற்சாக வரவேற்பிற்கு அவர் வரவேற்பு தெரிவித்தாலும் கூட அங்கே வரக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லி பார்க்கின்றார். ஆனாலும் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து வருவது மட்டுமல்லாமல் எதிர் திசையில் தேசிய நெடுஞ்சாலையிலே எதிர் திசையில் வரக்கூடிய வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் வேகமாக வரக்கூடும். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்திலே எதிர் திசையிலும் இளைஞர்கள் ஒரு சிலர் வரக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. சன்ரூஃப் இருக்கக்கூடிய கார்களில் வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் சன்ரூஃபில் ஏறி நிற்கின்றார்கள், மற்றொரு பக்கம் சன்ரூஃபை பிடித்து தொங்கிக் கொண்டு வருகின்றார்கள். எனவே உற்சாகத்தோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வேலூர் மாவட்டத்திற்கு வரவேற்றிருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், விஜயினுடைய ஆதரவாளர்கள் மலர் தூவி மாலைகளை வீசி விஜய்க்கான வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். விஜய் தன்னுடைய கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரில் இருந்து பிரச்சார பேருந்துக்கு மாறிவிட்டார். பிரச்சார பேருந்திலே விஜய் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிலையில்தான் ஒவ்வொரு ஊர்களின் எல்லையிலும் நிறைய பெண்கள், இளைஞர்கள் நின்று விஜய்க்கு வரவேற்பு வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே பள்ளிகொண்டாவை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய விஜய் அகரம்சேரி கிராமத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்க போகின்றார். இதில் அவர் பேசி முடித்த பிறகு அடுத்த வாரம் விஜய் எங்கே செல்ல போகின்றார் என்ற விவரம் வெளியாக கூடும். தமிழகத்திலே 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகின்றது.
உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.